بسم الله الرحمن الرحيم. الحمد لوليه والصلاة على نبيه، والوزن والعدل والفضل والنزم والعزم بالجزم، بوحدته بكبريائه وبإعلان وبإتقان وبإيمان وبيان في فرقان، وحده لا شريك له وحده بوحدة موحدا بوحده، وحيدا وأحدا بلا مدد وجدد ونصب ووصف في الكمال، لا شريك له ولا نظير له ولا مثل له ولا مثال له، ولا مداني له ولا مقاضم له ولا مداني له ولا مضارع له، ولا جلد بلد ولد جسد رسو جزو نزو عزو له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، من يشرك في ذاته وصفاته وآياته وعاداته فعليه الخسران والوبال. ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا مؤيدنا معصومنا مقسومنا أجدر الخلق جديرنا، أعظم الخلق وأشرف الخلق وأحسن الخلق وأجمل الخلق، وبدلائله الغالبة الظاهرة الباطنة سعد إلى سدرة المنتهى، في ليلة المعراج كشف الدجى، ثم دنا فتدلى، فكان قاب قوسين أو أدنى. أما بعد، قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى. صدق الله مولانا العظيم. وبالسند متصل مني عن أبي هريرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من نفس عن مؤمن قربة من قرب الدنيا نفس الله عنه قربة من قرب الآخرة، ومن يسر على معسر يسره الله عليه في الدنيا والآخرة، ومن ستر مسلما ستره الله في الدنيا والآخرة، والله في عون العبد ما كان العبد في عون أخيه. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தையும் மண்டத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் ஸலாம் எனும் ஈடேற்றமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், கிளையாளர்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையில் அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு நோக்கத்தை சொன்னார்கள். நான் உலகத்திற்கு ஏன் அனுப்பப்பட்டிருக்கிறேன்? இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை பூர்த்தி செய்வதற்காகவே உலகத்தில் நான் அனுப்பப்பட்டேன் என்பதாக நபி அவங்க சொன்னார். நற்குணங்கள் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், ஒவ்வொரு மனிதனுக்கும் உறுப்புகளை ஒன்றாக இரண்டாக கொடுத்த இறைவன் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்கிறான், நான் எந்த மனிதனுக்கும் அந்த உறுப்பை இரண்டாக கொடுத்தது கிடையாது. ما جعل الله لرجل من قلبين في جوفه, எந்த மனிதனுடைய உடம்புக்குள்ளாலையும் இரண்டு உள்ளங்களை நான் வைத்தது கிடையாது. உள்ளம் ஒன்றுதான். உள்ளம் இறைவனுடன் சம்பந்தப்பட வேண்டிய ஒரு விடயம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, கியாமத்தில் சொர்க்கம் கிடைக்கிறதாக இருந்தாலும் சரி, நரகம் கிடைக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா முதலாவது அந்த உள்ளத்துக்கு தான் அதனுடைய பாரத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பான். நரகவாதிகள் அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நரகத்துள்ளுக்கு போறதுக்கு முன்னால நரகத்தை பார்த்து உள்ளம் வேதனைப்படும்.
சொர்க்கத்துள்ளுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துள்ளுக்கு போறதுக்கு முன்னால நாங்க எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருச்சுன்னு அந்த சந்தோஷம் இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? வகாலுல் ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தந்துட்டான். சொர்க்கத்தை அனுபவிக்கல, சொர்க்கத்துள்ளுக்கு இன்னும் போகவும் இல்லை. அல்லதி சதகனா வஅதஹ், எங்களுக்கு எதை வாக்களிச்சானோ துனியால அல்லாஹ் தஆலா அதை எங்களுக்கு தந்துட்டான். உள்ளம் ரப்போட சம்பந்தப்பட்டது. துனியாவுடைய கவலைகள் சந்தோஷங்கள் எல்லாம் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். வியாபாரத்துல லொஸ்ட் வருது, பிரச்சனை வருது, கவலைப்படுறது உள்ளமாக இருக்கும். உடம்புல நோய் வருது, உடம்பு வருத்தம் வேற, அந்த உடம்புடைய வருத்தத்தை விட உள்ளம் வருத்தப்பட்டது இருக்குது, இதுதான் அதிகமாக இருக்கும். இதனால தான் சொல்றது நோயாளிகளை கண்ட ஆறுதல் சொல்லும். நீங்க நோய்க்கு மருந்து செய்யாட்டியும் பரவாயில்ல, நீங்க சொல்லக்கூடிய ஆறுதல் அவருக்கு மருந்தாக இருக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உள்ளத்துல உணர்வுகளை படைச்சிருக்கிறான். உணர்வுகள் என்பது ரொம்ப பொறுமதியானது. இது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா மிருகங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, விஷ ஜந்துக்களாக இருந்தாலும் சரி, கடல்ல வாழக்கூடிய உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எந்த உயிரில்லாத படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அந்த படைப்புகளுக்கு உணர்வுகளை கொடுத்திருக்கிறான். நபி அவங்க அனுப்பப்பட்ட நோக்கம் இருக்கிறது, அழகான குணத்தை பூரணப்படுத்துறது. இந்த அழகான குணத்துல மிகப்பெரிய ஒரு பகுதியை வகிக்கக்கூடியதுதான் அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறது. இன்றைக்கு எங்கள்கிட்ட இல்லாத ஒரு பண்பு, அடுத்தவங்களோட உணர்வுகள் எங்களுக்கு பெருசாக விளங்குறது இல்லை. அவர்களுடைய ஆசாபாசங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், உள்ளத்துல வரக்கூடிய கவலைகள் எங்களுக்கு பெருசாக விளங்குறது இல்லை. சில மிருகங்களுடைய தன்மைகளை விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். பெண் குயின் இருக்குது, பெண் குயின் இதனுடைய குடும்பமாக சேர்ந்து வாழக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு ஆபத்து வந்து யாராவது ஒருத்தர் மரணிச்சுட்டாங்கன்னு சொன்ன அந்த குடும்பத்துல கடைசியாக பெண் குயின்கள் அழுகுமா, அதனுடைய உணர்வை வெளிப்படுத்தும். காகம் ஒன்று இறந்துட்டா பாருங்க, எத்தனை காகங்கள் வந்து கத்தி கொண்டிருக்குது. சயன்ஸ் சொல்லுது, விஞ்ஞானம் சொல்லுது, இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்குது அந்த காகங்கள். புறா இருக்குது, ஒட்டகம் இருக்குது. இந்த ஒட்டகங்களுடைய தன்மை, புறாக்களுடைய தன்மை என்ன தெரியுமா? தன்னுடைய இணைய தவிர வேற எந்த மிருகத்தோடையும் ஒன்று சேரா. ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாங்க, விஞ்ஞானம் அதிர்ந்து போனது. ஒரு ஒட்டகம் அதனுடைய குட்டியுடன் ஒன்று சேர்வதற்காக கூட்டி கொண்டு போனாங்க, பட்டிக்கு போடுறதுக்கு எடுத்துட்டு போனாங்க. தன்னுடைய குட்டியுடைய வாசத்தை அறிந்த அந்த ஒட்டகம் அது ஒன்று சேரல. திரும்ப திரும்ப வலுக்கட்டாயப்படுத்தியதின் காரணமாக தன்னுடைய கழுத்தை முறித்துக் கொண்டு இறந்து போனது அந்த ஒட்டகம். விஞ்ஞானத்துடைய முடிவு. அல்லாஹு அக்பர். புறா தன்னுடைய இணையை தவிர வேறொன்றுடன் ஒன்று சேராது. அதனுடைய உணர்வுகள் மதிக்கப்படும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சில குரங்கினங்கள் இருக்குது, தன்னுடைய குடும்பத்திலே யாராவது இறந்து விட்டால், ஒரு குரங்கு செத்து போனன்னு சொன்னா அதை அடக்கம் செய்து விட்டு தான் அந்த குரங்குகள் திரும்பி போகுமா. யானைகளுடைய பண்பு, ஒரு இடத்தில் ஒரு யானை இறந்து கிடக்கிறது, அதை ஏனைய யானைகள் கண்டுவிட்டால் பின்னால் வரக்கூடிய காலங்களிலும் அந்த இடத்தை கடந்து போனால் அந்த யானை இறந்த இடத்தில் நின்று அஞ்சலி செலுத்தும் என்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஹவாத்திர்கள், எண்ணங்கள், உணர்வுகள், இது மதிக்கப்படும். மனிதர்கள் மாத்திரமல்ல, இது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பண்பாக இருக்கிறது. அல்லாஹு தாலா தன்னிடத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பண்பு. அல்லாஹு தாலா மதிக்கிறான் உணர்வுகளை. இந்த சமூகம் விளங்கி கொள்ளட்டும் என்பதற்காக குர்ஆன் பேசுது. எங்கட பண்பு என்ன? கொஞ்சம் பணக்காரராக இருந்தா தான் அவரோட மூஞ்சி கொடுக்கிறது, முகம் கொடுத்து பேசுறது. ஏழைகளோட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. புத்தி சுவாதீனம் இல்லாட்டி பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. கொஞ்சம் உடுப்பூத்தையாக இருந்தா பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. முதலாளி தொழிலாளியோட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, உணர்வுகளை மதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு. குர்ஆன் சொல்லுது, என்னுடைய பண்பு என்பதாக இந்த சமூகத்துக்கு அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய தலைவர்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க, காஃபிர்களோட. உத்பா, ஷைபா, இதே போன்ற பெரும் பெரும் தலைவர்களோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க, தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த தலைவர்கள் இஸ்லாத்துள்ளுக்கு வந்துட்டா இவங்களை பின்பற்றக்கூடிய பின்னால் இருக்கக்கூடிய பெரிய சமூகங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. நபி அவங்க பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, கண் ரெண்டும் தெரியாது இந்த சஹாபிக்கு. ஏல சஹாபி, குடும்பம் கூட இல்லை. நபி அவங்க பேசிக் கொண்டிருக்கிறது அந்த சஹாபிக்கு விளங்கல்ல.
வந்தாங்க. யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி பிமா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு படிச்சு தந்த சில விஷயங்கள் எனக்கு படிச்சு தாங்க, என் வாழ்க்கையில நான் எடுத்து நடக்கிறேன். நபி அவங்க பார்த்தாங்க, இந்த நேரத்திலே இவர் வரணும், நான் எவ்வளவு பெரிய தலைவர்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்துல வந்து கஷ்டப்படுத்துறாரே. நபி அவங்க முகத்தை திருப்பி கொண்டா. திரும்பவும் சொன்னார், யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி பிமா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுக்கு படிச்சு தந்த விஷயத்தை எனக்கு சொல்லி தாங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு விருப்பமாக இருக்குது, ஆசையாக இருக்குது, புதிய புதிய விடயங்களை நான் படிச்சு அமல் செய்யணும். நபி அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் போயிடுச்சு, முகத்தை திருப்பி கொண்டான். மூன்றாவது தடவை சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி பிமா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லித்தாங்களே. நபி அவங்க கடுக்கடுத்த பார்வையோட பார்த்தாங்க, இந்த நேரத்திலே வரணும், முகத்தை திருப்பி கொண்டான். அல்லாஹு தஆலா சொல்றான், அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. நபிய கண்டிக்கிறான் அல்லாஹு தஆலா, நபி அவர்களை கண்டிக்கிறான். அபஸ வ தவல்லா, கடுக்கடுத்து முகத்தை திருப்பி கொண்டீங்களே. அன்ஜாஅஹுல் அஅமா, ஒரு ஏழை கண் தெரியாத ஒரு சஹாபி வந்தார் உங்கள்ட்ட. வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா, நீங்க பேசுறதனால, நீங்க கொடுக்கக்கூடிய தாவத்தின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவாங்க என்ன நிச்சயம் இருக்குது? என்ன உறுதியோட நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க? இஸ்லாத்துக்கு வாரதை விட ஒரு மனிதனுடைய உணர்வு மிக பெரியது என்பது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இதே தொடர்ல அல்லாஹு தஆலா சொல்றான், அம்மா மனிஸ்தக்னா ஃபஅன்த லஹு தஸத்தா, அவரை விட்டு நீங்க கேட்காம, அவருடைய பேச்சை கேட்காம முகத்தை திருப்பி கொண்டீங்க. அம்மா மனிஸ்தக்னா, நீங்க பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் பணக்காரர்கள் என்பதற்காகவா? இவர் ஏழை, அதனால இவருக்கு மூஞ்சி கொடுக்க இயலாது. இவர் கொஞ்சம் சமூகத்துல கண்ணியம் இல்லாதவராக இருக்கிறார், அதனால இவரோட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை, அவருடைய உணர்வை மதிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அல்லாஹுடைய பண்பு, அல்லாஹு தஆலா உள்ளத்தை விளங்குறான், அடுத்தவங்களோட உள்ளத்தை விளங்கி நடக்கும். அவர்களுடைய ஆசாபாசங்களுக்கு குறுக்க நின்ற கூடாது. அவர்களுடைய ஆசாபாசங்கள், அவர்களுடைய ஆதாயங்களுக்கு குறுக்க நின்று அவர்களை கஷ்டப்படுத்துவோமாக இருந்தா, நபி அவங்க சொன்னாங்க, யாரு மனிதனை கஷ்டப்படுத்துவானோ, உள்ளத்தை கஷ்டப்படுத்துவானோ, கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா அவனை கஷ்டப்படுத்துவான். கமா ததீனு துதான், நீ எதை கொடுக்கிறியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகிறான் குர்ஆன்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்த வருடம் கிட்டத்தட்ட 1400 சஹாபாக்களை கூட்டி கொண்டு போறாங்க. என்னத்துக்கு போறாங்க? உம்ரா செய்யணும், அல்லாஹு தஆலாவுடைய பரிசுத்தமான வீட்டை தரிசிக்கணும். ஹுதைபியாண்டு சொல்லக்கூடிய இடத்துல நபி அவங்க பயணித்த ஒட்டகம் அப்படியே உட்கார்ந்து கொள்ளுது, கஸ்வான்னு சொல்லக்கூடிய ஒட்டகம். சஹாபாக்கள் ஆச்சரியத்தோட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கஸ்வா படுத்துருச்சே யா ரசூலல்லாஹ், இது எலும்பாதே இதுக்கு பின்னால. நபி அவங்க சொன்னாங்க, ஹபஸஹுல் ஃபீல், யாரு அப்ரஹாவுடைய யானை படையை தடுத்தானோ அந்த இறைவன் இந்த கஸ்வாவை தடுத்து விட்டான். அங்க நடந்த சம்பவங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க மக்காக்கு, திரும்பி வரல. சஹாபாக்களுக்கு கவலை, என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ, வதந்தி பரவுது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொலை செய்யப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பதறி போனாங்க. உடன்படிக்கை நடக்குது. உடன்படிக்கையில போடப்பட்ட உடன்படிக்கைகள் அனைத்துமே முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் எழுதப்பட்டுச்சு. நபி அவங்களோட பேரை கூட எழுதுறதுக்கு விருப்பப்படல. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் எழுதப்பட்டதை நபி அவர்கள் தங்களுடைய கரங்களால் அளித்தார்கள். சொன்னார்கள், நீங்க ரசூலுல்லாஹ்னு ஏற்றுக்கொள்றேன்டா, என்னத்துக்கு இந்த உடன்படிக்கை? உடன்படிக்கை தேவையில்லையே. உங்களை நாங்க நபியாக ஏற்றுக்கொள்றேன்டா, இப்படி ஒரு உடன்படிக்கை தேவையில்லை. உங்களை ஏற்றுக்கொள்ளாததுனால தான் இப்படி ஒரு உடன்படிக்கை. அதனால நீங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் எழுதப்படாது, முஹம்மத் பின் அப்துல்லான்னு சொல்லி எழுதுங்க, வாப்பட பேரை சேர்த்து எழுதுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்படாது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, உள்ளமெல்லாம் உடைஞ்சு போச்சு சஹாபாக்களுக்கு. நபி அவங்களோட பேச்ச கூட கேட்கறதுக்கு ரெடி ஆவல்ல. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாரும் உங்களோட தலைகளை வலிச்சுக்கோங்க, மொட்டை அடிச்சுக்கோங்க, உம்ராட நியத்தை இதோட திருப்பி நாங்க மதீனாக்கு போயிருவோம். சஹாபாக்களுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு வரல. உடன்படிக்கை செய்யப்பட்டது, நாங்க இந்த உடன்படிக்கையை மீற மாட்டோம். நபி அவர்களுடைய கைக்கு மேலால கை வைக்கப்பட்டது. அனைத்து சஹாபாக்களும் கைகளை வைத்து உடன்படிக்கை செய்தார்கள். அல்லாஹு தஆலா உள்ளத்தை வழங்குறான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம். அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த உணர்வுகளை ரப்பு மதிக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களை நான் பொருந்திக் கொண்டேன், உங்களுக்கு பஷாரத் இருக்குது.
இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊன அல்லாஹ் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். நீங்க எல்லாரும் கையை வச்சு உடன்படிக்கை செஞ்சீங்களே நபி உங்களோட கைக்கு மேலால, அந்த கைகளுக்கெல்லாம் மேலால அல்லாஹ்வுடைய கை இருக்குது. அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான். நான் இருக்கிறேன். உங்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படக்கூடியது என்பதை அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஹௌலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண்மணி. பெண்ணுடைய உணர்வை அல்லாஹு தஆலா மதிக்கிறான். ஹௌலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். ஔஸ் பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே வாலிப வயதிலே மிகவும் அழகான ஒரு பெண்மணி ஹௌலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா வாலிபத்திலே திருமணம் முடித்தார்கள். 2-3 குழந்தைகள் கிடைத்து விட்டது. வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. கணவர் தூர பிரயாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தார். மனைவி தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில அவர் சுஜூதில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்ததும் இவருடைய தேவை வந்தது. சொன்னாரு, நீங்க தொழுகை விட்டுட்டு எந்த பக்கம் வரணும். அந்த மனைவி இதை கேட்கல, தொழுது கொண்டே இருந்தா. சொல்லிட்டாரு, நீ எந்த உம்மாவை போல. அல்லாஹு அக்பர். நபி அவர்களுடைய காலத்துல இந்த லிஹாருடைய சட்டம் இறக்கப்படுறதுக்கு முன்னால தாய்க்கு அல்லது சகோதரிக்கு தன்னுடைய மனைவியை ஒப்பிட்டா திருப்ப அவர்கள் கணவன் மனைவியாக வாழ முடியாது. தலாக்குடைய சட்டம் உண்டாகிவிடும். தொழுது முடிச்சா கவலை, என்ன நடந்துருச்சு? நான் தொழுகையை முடிச்சிட்டு வாரத்துக்கு முன்னால அவருடைய தாய்க்கு என்னை ஒப்பிட்டு விட்டார், என்னுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, இதை நான் உடையலாது. என்னுடைய உணர்வு மேல் அவர் அந்த சஹாபி பெண்மணியுடைய உணர்வு மேல வருது. இதற்கு ஒரு முடிவை நான் எடுக்கணும். நபி அவங்கள்ட்ட போறாங்க. பேச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அக்கல ஷபாபி, என்னுடைய வாலிபத்தை இவர் சுவைத்து கொண்டார். என்னுடைய வாலிபத்திலே இவர் என்னை திருமணம் முடித்துக் கொண்டார். பல குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டேன். வனசர்து லஹு பத்னி, அவருக்காக என்னுடைய வயிற்றை நான் வீங்க வைத்துக் கொண்டேன். அதாவது குழந்தையை பெற்றெடுத்துக் கொண்டேன். இப்பொழுது அவருடைய தாய்க்கு என்னை ஒப்பாக்கி ஹத்தா கபுர சின்னி, என்னுடைய வயர்ந்து முதிர்ந்த காலத்தில் அவருடைய தாய்க்கு என்னை ஒப்பாக்கி வன்கதஅ வலதி லாஹர மின்னி, என்னுடைய குழந்தைகளை என்னிடத்திலே தந்துவிட்டு என்னை லிஹார் செய்து விட்டார். யா ரசூலல்லாஹ். நபி அவங்களுக்கும் கவலை. நபி அவங்க பலவிதமான ஆறுதலை சொன்னாங்க. இதுக்குரிய சட்டம் ஒன்று இருக்குது, நீங்க சேர்ந்து வாழேலும். இப்படி பலவிதமான ஆறுதல் சொல்லியும் அந்த பெண்மணியுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளல. உணர்வு மேல வந்துருச்சு. இதற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி அலூரா, யா ரசூலல்லாஹ், இந்த இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை என்னுடைய கணவன்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிருவேன். ஆனா அவர்கள் ஒழுக்கமில்லாதவர்களாக வளர்ந்து விடுவார்கள். ஒழுக்கம் கற்பிப்பதற்கு தாயாகிய நான் தேவைப்படுகிறேன். அந்த குழந்தைகளுக்கு நான் அந்த குழந்தைகளை எடுத்துக்கொண்டால் எனக்கு சம்பாத்தியம் கிடையாது. அவர்கள் பசியால் வாடி விடுவார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன செய்யணும்? இந்த பெண்மணியுடைய உணர்வை ரப்பு மதிக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத் இறக்குறான். கத் சமிஅ அல்லாஹு கௌலல் லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ் வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா. கத் சமிஅ அல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுடைய உணர்வை கேட்டுக்கொண்டான். அல்லாஹு அக்பர். உணர்வுகளுக்கு அல்லாஹு தஆலா மதிப்பளிக்கிறான். உங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலையை இறைவன் கேட்டுக்கொண்டான். வல்லாஹு யஸ்மஉ தஹாவுரகுமா, உங்களுக்கும் உங்களோட கணவனுக்கும் மத்தியில நடந்த அந்த வாக்குவாதம், அந்த சண்டைய அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டான். உங்களுக்குரிய சட்டம் இதோ என்பதாக அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 11 ஆயத்துகள்ல இந்த லிஹாருடைய சட்டத்தை இறக்கி வைக்கிறான். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களை, இன்றைக்கு எங்கள்கிட்ட இல்லாத ஒரு பண்பு, எங்கள்கிட்ட இந்த பண்பை நாங்க எடுத்துக்கொள்ளோம். அடுத்தவர்களுடைய உள்ளம் நோகிறபடி நடந்துடக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனைவியுடைய பேச்சை கேட்கறதுக்கு தயார் இல்லை. தாயும் தந்தையும் எத்தனையோ ஆதங்கங்களை உள்ளத்துல வச்சு கொண்டிருக்கிறாங்க, உணர்வுகளை வச்சு கொண்டிருக்கிறாங்க. உம்மா அப்பாவோட பேசுறதுக்கு நேரம் இல்லை. பிள்ளையுடைய உணர்வை மதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, பேச்ச கேட்கறதுக்கு நேரம் இல்லை. யாரையும் மதிக்கிறது இல்லை. சுயநலவாதிகளாக, தற்பெருமை பிடித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களை, பெருமை எடுக்க கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல். உலகத்திலேயும் சரி வானத்திலேயும் சரி, பூமியில வானத்திலே இருக்கக்கூடிய வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல், எல்லா பெருமையும் ரப்புக்கு சொந்தமானது. யாருக்கும் பெருமை அடிக்கலாம்.
இதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, மன் பதர ஸௌபஹு ரியாஅன், யாரு மக்களுக்கு பெருமை அடிக்கணும் என்பதற்காக தன்னுடைய கரண்ட காலுக்கு கீழால உடுப்பு உடுக்குறாங்களோ கியாமத்துல அல்லாஹ் தஆலா இவருடைய மூஞ்சையும் பார்க்க மாட்டான். பெருமை. கண்ணியத்துக்குரிய கனவான்களை, அன்புக்குரிய சகோதரர்களை, அடுத்தவங்களை மதிக்க பழகணும், சின்ன பிள்ளைகளோட இரக்கம் காட்ட பழகணும், பெரியவங்களை மதிக்கணும், படிச்சு தந்த ஆசிரியர்மார்களை மதிக்கணும். இன்றைக்கு எங்கட சமூகத்துல இல்லாம பேய்த்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களை மதிக்கக்கூடிய தன்மை இல்ல குழந்தைகள்கிட்ட. யாரு சொல்லிக் கொடுக்கிறது? எங்கிருந்து உருவாக்குறது? இதனுடைய அடித்தளம் எங்க இருக்குது? வீட்டில இருந்தே பிள்ளைகள் ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தணும், பெரியவங்களை கண்ணியப்படுத்தணும், சின்னவங்களோட இரக்கமாக இருக்கணும், எல்லாத்தோடையும் நல்ல முறையில பேசணும், சொல்லி வளர்க்கப்படணும் குழந்தைகள். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு அந்த 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 நிலைமை கைமீறி பேய்த்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்கள் ஒரு அறிவுரையை சொல்லிட்டா ஜென்சியாக சேர்ந்து ஆசிரியர்களுக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க மாணவர்கள். எத்தனையோ சம்பவங்களை கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உணர்வுகள் மதிக்கப்படணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதிச்சாங்க. முஃமின்களுடைய உணர்வுகள் பொறுமதியானது என்பதை நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க. யா ரசூலல்லாஹ், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் யா ரசூலல்லாஹ், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறான், நபியே சொல்லுங்க, அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு நீங்க சொல்லுங்க, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹு தஆலாவுடைய உதவி கிட்ட இருக்குது, நீங்க யாரும் கவலைப்படவான. உங்களுடைய கவலைகளை ஏற்றுக்கொள்றதுக்கு அல்லாஹு தஆலா இருக்கிறான். உங்களுக்கு பசியால கவலை அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபஇதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீன் வல்லதி யுமீதுனி வஹுவ யுஹீன். உங்களுக்கு சாப்பாடு தாரது ரப்பு, உங்களுக்கு நோய் வந்தா உங்களோட நோயை லேசாக்குறது ரப்பு. நீங்க கவலைப்படவானம். உங்களோட கவலைகளை ரப்போட நீங்க முனாஜா செய்யுங்க. இன்றைக்கு கவலைகளை மக்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறோம், ரப்புட்ட சொல்றதுக்கு தயார் இல்லை. யாரு பணம் படைச்சிருக்கிறாங்களோ, யார்கிட்ட போனா சாதிச்சு கொள்ளையிலுமோ, எங்கட உணர்வுகளை அவங்கள்ட்ட பேத்து கொட்டி கொண்டிருக்கிறோம். அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தால் சந்தோஷம், மதிப்பளிக்கல் என்று சொன்னா மீண்டும் கவலையிலே இருக்கிறோம். அல்லாட்ட முறையிடணும் எங்கட உணர்வுகள். அல்லாஹு தஆலா உணர்வுகளை மதிக்கக்கூடியவன். நபி அவங்க மதிச்சு காட்டினார். அது மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு பாப்பா மௌத்தா ஆயிட்டார். அப்துல்லா இப்னு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போயிட்டார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்தில் ஒரு கவலை விளங்குது. நாங்களும் பார்க்கணும், எங்களோட நண்பர்களாக இருக்கிறாங்க, எங்களோட சமூகத்தில் இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்று நடந்துட்டு அவருடைய மூஞ்ச பார்த்தா, முகத்தை பார்த்தா விளங்கும் என்ன சரி ஒரு பிரச்சனையோட இருக்கிறார். பார்த்துட்டு சும்மா போறதில்லை. நபி அவங்க சொல்லி காட்டினாங்க, உங்களுடைய நண்பன் உங்களுக்கு தெரிஞ்சவர் யாராவது ஒருத்தருடைய முகம் கொஞ்சம் மாறி இருக்குதா, நீங்க பேசி பேசுங்க, ஆறுதல் சொல்லுங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கவலையோடு இருக்கிறாங்க. கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி, என்ன ஜாபிர், என்ன விஷயம் கவலையோடு இருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், வாப்பா மௌத்தாவிட்டாரு, 7 பொம்பளை பிள்ளைகள், மிகப்பெரிய கடன் சுமை இருக்குது, என்ன செய்யறன்னு விளங்குது இல்ல. நபி அவங்க உணர்வு பூர்வமான பதில கொடுத்தாங்க. சொன்னாங்க, ஜாபிர், அல்லாஹு தஆலா உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஹைராக்கி தருவான். நீங்க இந்த வருஷம் உங்களோட தோட்டத்துல அறுவடை செஞ்சா நீங்க அதை யாருக்கும் கைமாத்தவானம், நான் வார வரைக்கும் என்பதாக சொன்னாங்க. அதோட சொன்னாங்க, உங்களோட அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஆறுதல் வார்த்தை பேசினாங்க. சொன்னாங்க, உங்களோட வாப்பாவோட அல்லாஹு தஆலா எப்படி நடந்து கொண்டான் தெரியுமா? எந்த மனிதனோடையும் அல்லாஹு தஆலா திரை இல்லாம பேச மாட்டான். ஆனா ஜாபிர், உங்களோட வாப்பாவோட ரலியல்லாஹு அன்ஹு, உங்களோட வாப்பாவோட அல்லாஹு தஆலா எந்த வித திரையும் இல்லாம பேசினான். கேட்டான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பாவை பார்த்து, அல்லாஹு தஆலா கேட்டதாக நபி அவங்க சொன்னாங்க, அப்துல்லா, உங்களுக்கு என்ன வேணும் என்பதாக அல்லாஹு தஆலா கேட்டான். அந்த சஹாபி அப்துல்லா சொன்னாரு, யா அல்லாஹ், எனக்கு மீண்டும் உலகத்துக்கு நான் அனுப்பப்பட்டு உன்னுடைய பாதையில் மீண்டும் ஷஹீதாக்கப்பட்டு மீண்டும் உன்னை சந்திக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அல்லாஹு தஆலா சொன்னான், இது என்னுடைய சுன்னத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா உங்களுடைய தந்தையை சுவனத்தில் வைத்திருக்கிறான் என்பதாக நபி அவங்க ஆறுதல் சொன்னார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சந்தோஷப்படுறாங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு அநியாயம் செஞ்சவராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு விருப்பம் இல்லாதவராக இருந்தாலும் சரி, அந்நியவனாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உணர்வு பொறுமதியானது என்பதை விளங்கோடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள் அனைவருடவும் தாய், முழு முஸ்லிம் உம்மத்துடையவும் தாயாக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை
இட்டு கட்டினார்கள். ஜானியா என்பதாக சொன்னார்கள். நஊது பில்லாஹ். விபச்சார் என்பதாக இட்டு கட்டப்பட்டது. நபி அவங்களுக்கு கவலை, வஹ்யரங்கவும் இல்ல. ஒரு மாசத்துக்கு மேல குடும்பத்துள்ளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களாலும் ஒன்றும் செய்ய முடியல. ஆயிஷா ரலியல்லாஹு உம்மாவும் வாய் மூடி இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சஹாபாக்கள் மௌனமாக இருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் தவறாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பலவிதமான குழப்பம் நடந்துச்சு. இதற்குரிய அடித்தளம் யாரு தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக். இவருடைய மகன் அப்துல்லா, இவர் முஸ்லிமாக இருந்தாரு. தண்ட வாப்பா மிகப்பெரிய முனாஃபிக்னு தெரிஞ்சிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஏண்ட வாப்பா மரண தருவாயில இருக்கிறாரு, உங்களுடைய மேலாடைய தாங்க அவரை கஃன் செய்யணும். அல்லாஹு அக்பர். குடும்பத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கின மனிதர் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். நபி அவங்க ஒன்றும் பேசல. அந்த சஹாபியுடைய உணர்வை மதிக்கிறான். தன்னுடைய மேலாடைய கலட்டி கொடுத்தாங்க. சொன்னாரு, ஏண்ட வாப்பா மௌத்தாவினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாரு, நீங்க தான் வரணும் தொழுவிக்கிறதுக்கு. மௌத்தா போனதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவங்களோட கையை பிடிச்சு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுவிக்க போகவான, உங்களுடைய தொழுகையை தொழுவிப்பதற்கு தகுதியான மனிதன் இல்லை இவன். மிகப்பெரிய முனாஃபிக், சமூகத்தை கூறு போட்டவர், பிரச்சனை பண்ணினவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் கேட்காமல் எழும்பி போனார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத் இறக்கினான், வலா தகும் அலா கப்ரிஹி வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரிஹி. நபியே, அவனுடைய கபரில் நீங்க நிக்கவான. உங்களுடைய அந்தஸ்து மிகவும் கண்ணியமானது. இந்த முனாஃபிக்கு தொழுவிக்க கூடாது நீங்க என்பதாக அல்லாஹு தஆலா தடுத்ததற்கு பின்னால தான் நபி அவங்க தடுத்து கொண்டார். அந்நியவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உள்ளத்துடைய உணர்வை மதித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதையில நடந்து போறாங்க. ஒரு தோட்டத்தை கடந்து போகக்கூடிய நேரத்துல ஒரு ஒட்டகம் அழுது கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் நபி அவர்களிடத்திலே ஓடி வந்து ஃபஈதா ஜமலுன் அன்ன என்று சொல்றது சினிங்கிச்சு. நபி அவங்கள்ட்ட வந்து அதனுடைய கண்ணால கண்ணீர் வடிஞ்சு கொண்டிருந்துச்சு. நபி அவர்களுடைய மடியில தலையை சாட்சி கொண்டுச்சு. நபி அவங்க அந்த ஒட்டகத்தை கட்டி பிடிச்சு கொண்டா. உணர்வை மதித்தார்கள், மிருகத்துடைய உணர்வை மதிச்சாங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த ஒட்டகத்தை பிடிச்சு கொண்டு கேட்டாங்க, இந்த ஒட்டகத்தை வளர்ப்பவர் யாரு? அந்த சஹாபி அழைத்து வரப்பட்டாரு. கேட்டாங்க, என்ன நடக்குது இந்த ஒட்டகத்துடைய விஷயத்துல? எல்லா வேலையையும் வாங்கி கொள்றீங்க, ஒழுங்கா சாப்பாடு போடுறீங்க இல்ல, இதனுடைய குட்டியை பிரிச்சு வச்சிருக்கிறீங்க தாய்ட்டு இருந்து, இதனுடைய ஹக்குகளை பேணுங்கோ, அந்த ஒட்டகத்துடைய உணர்வுகளை மதித்து நடங்கோ என்பதாக நபி அவங்க புத்தி சொல்லிட்டு போனாங்க அந்த சஹாபிக்கு. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க எப்படி உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறோமோ இதை கண்டு அல்லாஹு தஆலா ஆறுதல் பெறுவதற்காக எங்களிடத்திலே சில மனிதர்களை அனுப்பி வைப்பான். நபி அவர்கள் உணர்வுகளை மதித்தார்கள். மிருகங்கள் நபி அவர்களிடம் பக்கம் ஓடி வந்தது, நபி அவர்களே எங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், எங்களுடைய உணர்வுகளை மதிக்க சொல்லிக் கொடுங்கள் என்பதாக ஒட்டகம் ஓடி வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிம்பர் கட்டப்படுவதற்கு முன்னால் மஸ்ஜிது நபவியிலே ஒரு ஈச்சம்பழ மரக்கட்டையில் ஏறி ஹுத்பா செய்வார்கள். ஒரு பெண்மணி ஒரு பிம்பரை அமைத்து கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிம்பரில் ஏறியதுதான் தாமதம். அந்த மரக்கட்டை அழ ஆரம்பிக்கிறது. ஒரு சிறு குழந்தை எப்படி அழுவுமோ அதே போன்று மரக்கட்டை அழ ஆரம்பிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தேடி பார்க்கிறார்கள், எங்க இருந்து சத்தம் வருது. பார்த்தா அந்த மரக்கட்டை அழுது கொண்டிருக்கிறது, அண்ணன் சினுங்கி கொண்டிருக்கிறது அந்த மரக்கட்டை. நபி அவங்க அந்த மரக்கட்டை அப்படியே கட்டி பிடிச்சு கொண்டாங்க. ஒரு தாய் அழக்கூடிய குழந்தைய கையில் எடுத்தா எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையுடைய அழுகை அப்படியே நிசப்தமாகுமோ, அது அப்படியே இல்லாமலாகுமோ, இதே போன்று அந்த மரக்கட்டை அழுது அழுது அடங்கி போனது. நபி அவர்கள் மரக்கட்டையின் உணர்வை மதித்தார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுடைய உணர்வை நாங்க மதிக்கிறதில்லை. வீட்டுல பூனை இருக்குது, பறவைகள் இருக்குது, அவை உணர்வுகளை வெளிப்படுத்தும். இன்னைக்கு பாருங்க, வீட்டுல பூனை வளர்க்கக்கூடிய வீடுகள்ல பாருங்க, அது தன்னுடைய காலை சுத்தி கொண்டே இருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, இன்னமா ஹுவ தவ்வாஃபீன மின்கும், உங்களையே சுற்றி சுற்றி வரும் அந்த பூனையுடைய உணர்வு அதுதான். இந்த பூனையை கட்டி போட்டதனாலதான் ஒரு பெண்மணி நரகத்துக்கு போனார். உணர்வை மதிக்கல்ல.
எவ்வளவு அந்த பூனை தன்னிடத்துல அன்பாக இருந்தும் கட்டி போட்டா சாப்பாடு கொடுக்கல, அதனுடைய தேவையை உணரல்ல. அல்லாஹு தாலா அந்த பெண்மணியை நரகத்துல போட்டான். உணர்வுகளை மதிப்பதின் மூலம் சுவனத்தை அடைந்து கொள்ளவும் முடியும், நரகத்தை அடைந்து கொள்ளவும் முடியும். தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே விபச்சாரத்திலே கழித்த ஒரு விபச்சாரி. ஒரு நாய் தண்ணீர் தாகத்துடன் இருக்கிறது, அந்த நாய்க்கு தண்ணீருடைய தேவையை நிறைவேற்றி வைத்தான். இந்த காரியத்தை, அந்த நாயுடைய உணர்வை மதித்த அந்த பெண்மணிக்கு அல்லாஹு தாலா சுவனத்தை சொந்தமாக்கினான். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நற்குணங்களையும் மிகவும் சிறந்த ஒரு நற்குணம் தான் அடுத்தவர்களுடைய உள்ளங்களை மதிச்சு நடக்கிறது. யாராவது பேச வந்தா அவங்களுடைய பேச்ச கேட்கணும். மனைவி பேச வாரா, மனைவியுடைய பேச்ச கேட்கணும். உம்மா வாப்பா அவங்களுடைய ஆசாபாசங்களை சொல்றாங்க, அவர்களுடைய தேவைகளை சொல்றாங்க, நோய்களை சொல்றாங்க. எங்களால செலவழிக்க முடியல என்றாலும் ஆறுதலாக இருக்கணும் அவங்களுக்கு. ஏழைகள் வாராங்க, எங்கள்கிட்ட ஆறுதல் இருக்குது என்பதாக எங்களை தேடி வாராங்க. இவர்கிட்ட போனா இந்த உணர்வுக்கு மதிப்பளிச்சு ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு தருவாரு. ஏசக்கூடாது, விரட்டக்கூடாது அவர்களை. அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு அவர்களை கண்ணியப்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. ஒரு காட்டரபி வாராரு, மஸ்ஜிதுலுக்கு சிறுநீர் கழிக்கிறார். அல்லாஹு அக்பர். சிறுநீர் கழிக்கிறார். சஹாபாக்களுக்கெல்லாம் கோபம் தாங்க முடியல, கொந்தளிச்சு போனா. நிப்பாட்ட பார்த்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அவரை தடுக்கவான, அவருடைய தேவையை முடிக்கட்டும். தேவையை முடிச்சதுக்கு பின்னால சொன்னாங்க, இது எந்த இடம்னு நினைச்சு நீங்க இந்த காரியத்தை செஞ்சீங்க? அந்த காலத்துல மஸ்ஜிதுகள் இதை போல கட்டப்பட்டில்ல, தூண்கள் எல்லாம் இருக்கல்ல. 4 பக்கமும் 4 ஈச்சப்பழ குட்டிகள் நட்டப்பட்டிருந்தது, கிப்லாவுடைய பக்கம் மறைக்கப்பட்டிருந்தது. இதுதான் மஸ்ஜித். அவரு சொன்னாரு, பாலைவனத்துல நான் சிறுநீர் கழிக்கிறத போல எங்கேயும் கழிச்சிட்டேன். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு வாளி தண்ணீர் அந்த இடத்துக்கு ஊத்துங்கோ. அந்த சஹாபியை உட்கார வச்சு நபி அவங்க சொல்லி கொடுக்கறாங்க, உணர்வு பூர்வமாக சொல்லி கொடுக்கறாங்க, அவருடைய உணர்வை மதிச்சு சொல்லி கொடுக்கறாங்க. மஸ்ஜித்னு சொல்றது சிறுநீர் கழிக்கிற இடம் இல்ல. இங்க திக்ரு செய்யணும், தொழணும், நல்லமல்கள் செய்யணும், இல்ம படிக்கக்கூடிய இடம் என்பதாக சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த குணம் எங்கள்கிட்ட வரணும். இந்த குணத்தை நாங்க எடுத்துக்கொண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் உலகத்துல ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை இல்லாமலாக்குவாரோ கியாமத்துல அல்லாஹு தாலா அவருடைய கஷ்டத்தை இல்லாமலாக்குவார். யார் ஒரு கஷ்டவாளியுடைய கஷ்டத்தை இல்லாமலாக்குறாரு, ஒருத்தர் கடன் கொடுத்திருக்கிறாரு, திருப்பி தந்து கொள்ளையில்லாத நிலைமையில் இருக்கிறாரு, அதை லேசாக்கி கொடுக்கிறாரு அல்லது அதை மன்னிச்சிடுறாரு, அல்லாஹு தாலா துனியாலையும் ஆகிரத்திலையும் அவருடைய எல்லா விடயங்களையும் லேசாக்கி கொடுப்பார். இந்த ஹதீஸ்க்கு சொந்தக்காரர்களாக நாங்க மாறணும். எங்கட வாழ்க்கையில அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதிச்சு நல்ல மக்களாக அல்லாஹ்விடத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் பொருந்திக் கொள்ளப்பட்ட மக்களாக மாறுறதுக்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், மனைவி மக்கள், குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். இரக்கமானவனே யா அல்லாஹ், நிறைய தேவைகளோடு இருக்கிறோம் யா அல்லாஹ், கஷ்டங்களோடு இருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் இல்லாமலாக்கி நிம்மதியான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கையை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், மிருதுவான உள்ளத்தை தந்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், மக்களை மதிச்சு நடக்கக்கூடிய உள்ளத்தை தந்திரு யா அல்லாஹ். உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய உள்ளத்தை தந்திரு யா அல்லாஹ். இரக்கமானவனே யா அல்லாஹ், மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். பரக்கத்துடைய வாசல்களை திறந்து தந்திரு யா அல்லாஹ். வியாபாரிகளுடைய வியாபாரத்துல பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். தொழிலாளர்களுடைய தொழில பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். நோயாளிகளுடைய நோய்களுக்கு பரிபூரணமான ஷிஃபாவை கொடுத்திரு யா அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செஞ்சு கொடுத்திரு யா அல்லாஹ். எத்தனையோ பெற்றார்கள் கபராளிகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களோட நீ நல்ல முறையில் நடந்துக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், பலஸ்தீன்ல கஸாவுடைய மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி நல்ல வாழ்க்கையை கொடுத்திரு யா அல்லாஹ். சிறந்த எதிர்காலத்தை கொடுத்திரு யா அல்லாஹ். இரக்கமானவனே யா அல்லாஹ், துஆக்களை கபூல் செஞ்சிரு யா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் மா பஅத். قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. عبس وتولى أن جاءه الأعمى صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام اتق الله حيث ما كنت أو كما قال عليه الصلاة والسلام. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله أهل الله وأصحابه جند الله. أما بعد، قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمطريرا. اللهم ارض عن خلفاء الراشدين المهديين أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها، والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات، يا قاضي الحاجات ويا رافع الدرجات، برحمتك يا أرحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه نبي الأمي وعلى آله وصحبه وسلم. دعواهم فيها سبحانك اللهم، وتحيتهم فيها سلام، وآخر دعوانا الحمد لله رب العالمين.